ஹாய், இன்றைக்கி லேடிஸ் கார்னரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னை ஓலையை வச்சு ஒரு கிளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த தென்னம் பிஞ்சியை வச்சு ஒரு கிளிகளுப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கிளிக்கு பார்த்திங்கன்னா பச்சை தென்னை ஓலையை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு ஈவனாக கிழிக்க வரல அப்படின்னா நீங்கள் கத்தியை வச்சு கூட கிழிச்சிக்கோங்க. கிழிச்சதுக்கப்புறமா இருக்க அந்த 2 இலையில் ஒரு இலையை இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக வச்சுக்கோங்க. அதில் இன்னொரு இலையை விட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அதே மாதிரியே பண்ணி பாருங்கள். சின்ன வயசில் 90 கிட்ஸோட விளையாட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த தென்னை ஓலையில் பாம்பு பண்ணலாம், வாட்ச் பண்ணலாம், கிளி பண்ணலாம், மீன் பண்ணலாம், கூடை பண்ணலாம், நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியான பொம்மை வாங்கி கொடுத்தாலும் அது கொஞ்ச நேரம் தான். அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த பொம்மையை தேடி தான் போவாங்க. நீங்கள் இந்த மாதிரி விதவிதமாக தென்னை ஓலை, வேஸ்ட்டாக இருக்க தென்னை ஓலையை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு காசும் மிச்சமாகும், ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு விதவிதமாக நம்ம நிறைய செஞ்சு கொடுக்கவும் முடியும். நான் இந்த வீடியோ பொறுமையாக பண்ணுறது அப்படியே தான் போட்டிருக்கேன், ஸ்பீடப் பண்ணல. ஏன்னா இது நம்ம கொஞ்சமாக ஸ்பீடப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கரெக்டாக எப்படி அதை மடித்து ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நான் பொறுமையாக பண்ணுறத பார்த்தா தான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்த்து பண்ணுறதுக்கு. நம்ம தொடப்பம் கிழிச்சதுக்கப்புறம் இருக்கிற இந்த மாதிரி தென்னை ஓலையில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது 2 பக்கத்தில் ஒரு பகுதியை நம்ம தலைப்பகுதி மாதிரி கொஞ்சமாக கத்திரிக்கோலில் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த தலைப்பகுதியோட சென்டரில், அதாவது அந்த 2 ஓலை இருக்கும், அதை நம்ம விரித்து விட்டோம்னா நடுவில் ஒரு ஓலை இருக்கும். அதில் ஒரு பக்கத்தில் பிளேடால் சின்னதாக ஒரு கீறல் போட்டுக்கணும். அந்த மாதிரி கீறல் போட்டுட்டு எந்த பக்கம் போட்டோமோ கீறல் அதுக்கு எதிர் பக்கத்தில் இருக்கிற ஓலையை இந்த கீறலுக்குள்ளே விட்டு நுழைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிளி செய்கிறதுக்கு நம்ம நூல் போட்டோ அந்த மாதிரிலாம் எந்த இடத்துலையுமே நம்ம கட்ட போகிறது கிடையாது. இதே மாதிரி அந்த கீறலில் அந்த ஓலையை இழுத்து நம்ம விட்டாலே போதும், அது நல்லா ஸ்டிப்பாக நின்றுடும். ஓலை கிழியாமல் பொறுமையாக இழுத்துக்கோங்க. அவ்வளோதான், தலைப்பகுதி நமக்கு அழகாக நின்றுடுச்சு. இதே மாதிரி அதோட பேக் சைட்லேயும் நம்ம எப்படி பண்ணமோ அதே தான். அந்த சென்டர் ஓலையில் கொஞ்சமாக பிளேடில் கிழிச்சு அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் நம்ம செருகி எடுத்துக்கலாம். இப்போ கிளியோட தலையை நம்ம கத்திரிக்கோல் எடுத்து தலை மாதிரி கொஞ்சமாக வளைச்சி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளியை நீங்கள் அப்படியே விளையாட கொடுத்தாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் வாசலில் தொங்குற தோரணமாக கூட இதெல்லாம் ரெடி பண்ணலாம். இன்னதான் நீங்கள் கடையில் நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் இதெல்லாம் கிட்ஸையே செய்ய வச்சு அவங்க விளையாடுறதுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டு செய்வாங்க. அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது தலை போர்ஷன் முடிச்சதுக்கப்புறமா கிளியோட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதை தேவையான அளவுக்கு நீட்டு விட்டு கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கீத்து மாதிரி நம்ம மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். இது கிளியோட ரெக்கை. இப்போ நீங்கள் கிளிக்கு கண் வச்சுக்கலாம். ஒரு மார்க்கர்லேயோ ஸ்கெட்சஸ்லேயோ நான் ஒரு குட்டி ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான கிளி ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி வாசல் தோரணமாக பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கூல் ப்ராஜெக்ட் எதுக்குனா யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் டெக்கரேஷன் ஐடியாஸ்க்கு இந்த மாதிரி எதுனாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தென்னம் பிஞ்சு வச்சு எப்படி கிளிகிளிப்பு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
90 கிட்ஸ்க்கெலாம் தெரியும் இந்த விளையாட்டு. சின்ன வயசில் வந்து இது போல் விளையாட்டெல்லாம் விளையாடுவோம். இப்போலாம் நிறைய பேருக்கு இது மறந்துட்டுருக்கோம். மரத்துலேருந்து தென்னம் பிஞ்சு வந்து 1-2 கீழே விழும். அப்படி விழற ஒரு பிஞ்சு வந்து நான் எடுத்திருக்கேன். இதோட இருக்க வெளிப்பக்கம் காஞ்ச தோலெல்லாம் வந்து நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க இந்த பச்சை பசேல்னு இருக்க ஒரு தென்னம் பிஞ்சு வந்து இப்போ எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிஞ்சியோட பின்பக்கத்தில் தொடப்பு குச்சி வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நல்லா ஆழமாக போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம குச்சி செதுக்கிறப்ப வந்து சீக்கிரமாக எடுத்துக்காது. எந்த பக்கம் ஹோல்ஸ் போட்டிருக்கோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு ஹோல்ஸ் வந்து இது போல் போட்டுக்கலாம். இப்போது பச்சை தென்னை ஓலை வந்து ஒன்று தேவைப்படும். இதிலிருந்து குச்சியை மட்டும் நம்ம தனியாக சீவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்க ஹோல்ஸில் வந்து இந்த குச்சியை சொருவிக்கலாம். நம்ம வந்து இதில் பச்சை குச்சி தான் சொருகணும். ஏன்னா இதை நம்ம வளைச்சி இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு ஹோல்ஸில் வந்து சொருக போகிறோம். தொடப்பு குச்சியாக இருந்தால் உடச்சிக்கும். அதனால தான் வந்து பச்சை குச்சி வந்து செருகிறோம். குச்சி வந்து அந்த பிஞ்சோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீட்டு வந்து விட்டு செருகிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு தான் வந்து செருகிறேன். பிஞ்சு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் இந்த வலையை வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக விட்டு பண்ணலாம். நல்லா ஆழமாக செருகிடலாம். இப்போது தொடப்பு குச்சி வந்து ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பிஞ்சியோட சென்டர் போர்ஷனில் அதை வந்து சொருகிக்கலாம். அந்த நம்ம வளைச்சி விட்ட குச்சியை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி சொருவி விட்டுக்கலாம். ரொம்ப நீட்டாக இருந்தால் மேலே வந்து உடச்சிக்கலாம். இதுவும் நல்லா ஆழமாக சொருகியாச்சு. இப்போ இன்னும் 2 நல்லா தடிமனாக இருக்க தொடப்பு குச்சி எடுத்து ஒரு பக்கம் உள்ளே விட்டு இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம். இதே போல் இன்னொரு குச்சி வந்து சொருகிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 சொருகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 3 குச்சி கூட சொருகிக்கலாம். குச்சிக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு வந்து மாறும். இது வந்து சின்ன தென்னம்பிஞ்சின்றதுனால நான் 2 குச்சி மட்டும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நம்மளோட கிளு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டட்டா.